காஞ்சிபுர மகாத்மியம். ஸ்ரீ சத்குரு கூறினார், நான் இப்போது காஞ்சிபுர நகரத்தின் பெருமையை விவரிக்கிறேன். இது மிகவும் மங்களகரமானது. பூமியின் நகரம் இடுப்புகளால் அலங்கரிக்கப்பட்ட தங்க நகரம் போன்றது. அயோத்தி இனிமையானது. மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாராவதி நகரம், இந்த 7 பேரும் முக்தி அளிப்பவர்கள். பிரம்மனின் பெயர் யாரென்று அங்குள்ள பகவான் ஸ்ரீஹரியிடம் கேட்டார். அதன் பின் காஞ்சி நகரம் மக்களின் சிறப்பை மேம்படுத்தியது. எல்லா நகரங்களிலும் காஞ்சி நகரம் தனித்து நிற்கிறது. மேலும் அனைத்து மலைகளிலும் ஹஸ்திகிரி என்ற ஒரு மலை சிறந்தது என்று கூறப்படுகிறது. வேகவதியின் வடகரையில் புண்ணிய கோடியில் பகவான் ஸ்ரீஹரி தானே வசிக்கிறார். எல்லா உயிர்களுக்கும் வரம் அளிப்பவர் இன்னும் காணப்படுகிறார். ஒரு பெரிய மலையின் வடமேற்கு பகுதியில் எறும்பு புற்று அமைந்துள்ளது. மீதமுள்ள முக்காடு தாங்குபவர்கள் வணக்கத்திற்கு தகுதியானவர்கள். எல்லையற்ற ஏரியில் நீராடிய பிறகு அது ஒரு விமானத்தால் நிழலாடுகிறது. எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு லோகத்தை அடைகிறார். அவரின் கடலின் அடிப்பகுதியில் இருந்து தேவர்களின் இறைவனான பெரிய கேளல் வடிவ மூர்த்தியை பார்க்க விரும்பினார். எல்லையற்ற பாம்புகளின் அதிபதி அங்கிருந்து புறப்பட்டார். அவர் கடலின் அடிப்பகுதியிலிருந்து தேவர்களின் இறைவனான பெரிய மூர்த்தியை பார்க்க விரும்பினார். எல்லையற்ற பாம்புகளின் அதிபதியானவர் அங்கிருந்து புறப்பட்டார். அந்த புனித இடம் மிகவும் புனிதமானது மற்றும் சித்தர்கள், புரவலர்கள் அடிக்கடி வந்து செல்கிறார்கள். எல்லா புண்ணிய ஸ்தலங்களும் முனிவர்களால் குவிக்கப்பட்டன. வேகவதி பாலத்தின் மீது அரவப்படுக்கையில் படுத்திருக்கும் ஸ்ரீஹரியை காண வேண்டும். சரஸ்வதி நதியின் வேகத்தை தடுத்து நிறுத்திய வலிமை மிக்க ஸ்ரீ மகாவிஷ்ணு இவ்வாறு சரஸ்வதி குண்டத்தில் அறிவு விளக்கு ஒளிர்கிறது. எதில் உள்ள இருள் அழிகிறது என்று பார்க்க வேண்டும். அப்போது தங்க ஏரிக்கரையில் முச்சுகுந்தா வரம் உள்ளது. வாசகனில் ஸ்ரீஹரியும் கிருஷ்ணரும் வழிபட்ட அர்ஜுனனின் தூதர். அக்ரூரர் வரங்களை அருளும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நீரின் இருப்பிடத்தில் ஒருவர் காண வேண்டும். அதுபோலவே மாம்பழ காடுகளுக்கு அருகில் சந்திரனின் முகத்துடன் கூடிய ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தரிசிக்க வேண்டும். இவ்வாறு கௌரி தேவி வழிபட்ட கிருஷ்ணரை ஆசை களத்தில் காண வேண்டும். கிராமத்தில் ஆதிசேஷனால் வழிபடப்பட்ட தேவதையான திரிவிக்ரமமூர்த்தி, அம்பரீஷ ஏரிக்கரையில் கருணை உள்ளம் தவறாத இறைவன் இருக்கிறார். வற்றாத கேளல் முகம் கொண்ட விஷ்ணு நித்திய ஏரியின் கரையில் சக்கர தீர்த்தத்தில் அஸ்வினி தேவி வழிபடும் பிரவாளா என்ற தலம் உள்ளது. ஐயமாடிய தீர்த்தத்தில் நான் வைகுந்தத்தில் தவறாத இறைவனை வணங்குகின்றேன். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வழிபாட்டிற்கு எல்லையற்ற இடம் உள்ளது. 14 தலங்களின் பெருந்தன்மை மேன்மையானது. ஸ்ரீ வைஷ்ணவர்களே, முனிவர்களில் முதன்மையானவர்களே, கேட்பீராக என்று சத்குரு கூறினார். காஞ்சிபுர திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.